தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அந்தி கிறிஸ்து யார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து யார் அப்படின்னு பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். மனுஷன் என்னைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய சொந்த கருத்தை அர்த்தமாக சொல்லக்கூடாது. உபாகமம் 6:4 இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே ஒரு கர்த்தர் தான். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தேவன், அவரே கர்த்தர், அவரே பரிசுத்த ஆவியானவர். குமாரனும் அவர் தான், பிதாவும் அவர் தான், பரிசுத்த ஆவியானவரும் அவர் தான். 3 மகிமையில் அவர் வெளிப்பட்டாரே ஒழிய அவர் 3 நபர்களாக இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா திரித்துவ சிம்பல், ட்ரினிட்டி சிம்பல். சரிங்களா? அதாவது திரித்துவத்தை சொல்லக்கூடியவங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர், ஆனால் ஒன்றா கடவுளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இந்த 3 பேரும் தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சன் சொல்கிறாங்க. 3 நபர்கள் சொல்கிறாங்க, தனி நபர்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் காட் அப்படின்ற ஒருத்தராக அவங்க இருக்கிறாங்க, ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க, திரித்துவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் இல்லாத ஒரு விளக்கத்தை சொல்லி ஒரு கள்ள போதகத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? இது தவறான ஒரு போதனை, வேதத்தில் இல்லாத ஒரு போதனை, அப்போஸ்தலர்கள் சொல்லாத ஒரு போதனை அப்படின்றத வசன ஆதாரங்களோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவன் தான் நம்மளை வழி நடத்தணும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பாலகன் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாலகன் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவ தான் அவர் அப்படின்ட்டு இங்கே குறிப்பிடுறாங்க. அவர் நாமம், இந்த பாலகனோட நாமம் என்னவா? இந்த குமாரனுடைய நாமம் என்னவா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இவர் நாமம் என்னவா? கர்த்தா, பிதா, தேவன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த திருத்துவம் சொல்லக்கூடியவங்க பிதா வேற, குமாரன் வேற அப்படின்றார். ஏன்னா பிதா மேலே இருக்கும்போது குமாரன் கீழே இருந்தார், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, 2 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தனித்தனி நபர்கள். பரிசுத்த ஆவியானவர் 3வது நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் வேதம் அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று வசனம் சொல்லுது. புரியுதாங்க? உங்களுடைய தேவனால ஒரே நேரத்தில் ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கூடயா இருக்க முடியாது? அவருடைய வல்லமையே மட்டுப்படுத்துறீங்க. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா திரித்துவம் என்ன போதிக்குது, இன்று சபைகளில் திருத்துவம் என்ன போதிக்குது, இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கக்கூடிய திருத்துவத்தோட சிம்பல். இது நாமளாக வரைஞ்சது கிடையாது. நீங்கள் நெட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த சிம்பல் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு இருக்கும். அதாவது கடவுள் ஒருத்தர் தான் நாமா, ஆனால் அவர் எப்படி இருக்காராமா? பிதாவாகவும் இருக்கிறாரு, குமாரனாகவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆனால் இந்த பிதான்றவர், த ஃபாதர் இஸ் நாட் த சன். பிதா குமாரன் இல்லை அப்படின்றதான் திருத்துவ உபதேசம். த சன் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். அந்த குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாதான். அடுத்து பாருங்க, பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பிதா குமாரன் கிடையாது, குமாரன் பிதா கிடையாது, குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது. ஆனால் 3 பேரும் எப்படி இருக்காங்களாம்? தனித்தனி நபர்களாக இருக்கிறாங்களாம். த ஃபாதர் இஸ் காட், த சன் இஸ் காட், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். ஆனால் 3 பேர் சேர்ந்து காட் அப்படின்ட்டு ஒரு பொசிஷனில் ஒன்றா இருக்கிறாங்களாமா. இப்படி ஒரு வசனம் இருக்கா? பிதா குமாரன் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கா? குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாதுன்னு ஒரு வசனம் இருக்கா? பிதான்னு சொல்லக்கூடிய தேவன் பரிசுத்த ஆவியா இல்லை அப்படின்னு இருக்கா? கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க சொல்கிறது வேற. அதாவது மனுஷன் தன்னுடைய சொந்த கருத்தை தானே சிந்திச்சு அதை உருவாக்கக்கூடாது. வசனம் என்ன சொன்னாலும், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தில் இருந்தாலும், வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு வசனத்தை பார்த்ததும் உண்மையாக நீங்கள் மனம் திரும்பணும். அப்போ தான் நீங்கள் உண்மையாக தேவனை தேடுறீங்கன்னு அர்த்தம். அவர்கள் ஏன் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறார்கள்? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறார்கள்.
நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்க நீங்கள் ரெடியாக இல்லை. நிறைய பேர் திருத்தம் சரின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும். ஒரு மனுஷனோட கருத்துக்கோ ஒரு சபையினுடைய கருத்துக்கோ நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது. எப்படி உங்களால் கீழ்ப்படிய முடியுது? நீங்கள் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு இதிலே தெரியுதே. நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தை தான் சத்தியம். எல்லா மனுஷனும் பொய்யன், எல்லாரும் பொய்யன், எல்லாரும் பாவி, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தாங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மனுஷன் எப்படினாலும் பிசையை பேசுவான், மாற்றி பேசுவான், பொய் பேசுவான், இல்லைன்னு சொல்லுவான். தன்னை மேன்மை பாராட்டுறதுக்காக என்னன்னாலும் செய்வாங்க மனுஷன். தேவன் தான் தன்னைத்தானே ஒரு அன்கண்டிஷனல் லவ்வா நமக்காக தன்னைத்தானே பலியாக கொடுத்தார். அது தேவன் வந்தது, தேவன் தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை அறியலைன்னா உங்களுக்கு மீட்பு கிடையாது. காலம் சமீபத்திருக்கிறது. நிறைய பேர் அவங்களோட ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க, நல்லா சிறப்பாக முடிச்சிட்டாங்க. நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது, ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது, அங்கே ஒருத்தர் தான் நிற்பார், ஒரே ஒரு தேவன் தான் நிற்பார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்களா, உங்கள் அப்பாவை கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க, சொல்லுவீங்களா? நீங்கள் 3 பேர் அல்லவா அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவன் கேட்க மாட்டார். உனக்கு கொடுத்த முதல் கற்பனை என்ன? இஸ்ரவேலுக்கே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி உனக்கு நான் சொல்லியிருக்கேன். என் வார்த்தை தெளிவாக இருக்குது. ஆனால் நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உன்னுடைய மனசுக்கு இன்பமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய, மனுஷங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் மனுஷங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளையும் தேவையில்லாத டாக்டரின்ஸ்குள்ளேயும் உள்ளே போய் ஏன் இப்படி நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டீங்க? அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்ல மாட்டாரா? சரி, இது பொய் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த ஃபாதர் இஸ் நாட் த சன். அவர் பிதா வந்து குமாரன் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? குமாரன் தான் பிதான்றதை நம்ம பார்க்க போகிறோம். பிதா தான் குமாரன்றதையும் பார்க்க போகிறோம். குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவர்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இது இன்னும் ரொம்ப லாங்காக போகக்கூடிய ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஷார்ட் பண்ணி தான் இதை நான் போடுறேன். வசனங்களை எடுத்து வச்சு திரும்ப திரும்ப படிங்க. அந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனம், அடுத்த வசனம் எல்லாத்தையும் படிங்க, நோட் பண்ணி வச்சு படிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வசனத்தை படித்ததும் பிதா அப்படின்ட்டு ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு இருக்கிறாரு, அப்போ பிதா வந்து தேவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துடுறீங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டுன்னா பிரித்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்படின்னு இருக்கு. இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. ஒரே கர்த்தர் அப்படின்றத சொல்லப்பட்டுட்டு ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டான். அவர் எப்படி இருக்கிறாராம்? எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். உங்களுக்குள் இருக்கிறவர் பிதாவா? நீங்கள் தான் சொல்லுவீங்களே, திருத்தம் பேசுகிறவங்க, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் 3ஆம் நபர் அப்படின்னு சொல்லுவீங்களே. ஆனால் இந்த வசனம் வேற மாதிரி சொல்லுதே. ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவரா? சரி, உள்ள இருக்கிறது யாரு? ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? உள்ள இருக்கிறவர் தேவன், அவர் தான் பிதா, ஒரே கர்த்தர். இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவியினால. ஏன்னா இதை ஏன் இந்த ஒரே ஆவியினாலன்றதை நான் அழுத்தி சொல்றேன்னா, இவரும் ஆவியானவர் அவரும் ஆவியானவர் அப்படின்னு டைவர்ட் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அதனால சொல்றேன், ஒரே ஆவியானவர், 3 ஆவியானவர் கிடையாது. அப்ப அந்த ஒரே ஆவியானவர் யார்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
அப்போ மீட்கப்படுகிறவர்கள் பெறக்கூடிய ஆவி பரிசுத்த ஆவி, அது ஒரே ஆவி தான். அந்தபடியே இங்கே எபேசியரில் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினால தான், 3 ஆவிகளினால் கிடையாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஒரே ஆவியானவர் தான். ஆவியானவர்கள் அப்படின்னு இங்கே இல்லை, பன்மையில் கிடையாது, ஒருமையில தான் இருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பாருங்க. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், அதோட கண்டினியூஷன் பாருங்க, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப ஒரே ஆவியானவர் தான் இதை செய்யறார். இப்ப நம்ம தெளிவாக்கிட்டோம், வசனத்தின்படி ஆவியானவர் ஒருவர் தான். சரியா? சரி, அடுத்து பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். இந்த வசனத்துல பாருங்க, ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ. அப்ப ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஆவியானவர் ஒருத்தர் தான். இந்த இதுல என்ன பார்க்குறோம்? ஒரே ஒரு பிதா தான் உண்டுன்னு பார்க்குறோம். ஒரே தேவன் தான் நமக்கு, அவர் தான் நம்ம சிருஷ்டித்தார் அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? ஒரே பிதா, அவர் தேவன். சரியா? அப்ப தேவன் தான் பிதா. பார்த்துட்டோமா? அடுத்தது பாருங்க, மார்க் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை. அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் தேவன் தான், பிதாவும் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேவன், தனித்தனி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஒரே தேவன் தான் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. உங்கள் வாய்களினால் நீங்கள் ஒரே கடவுள்னு சொல்றீங்க, திருத்துவம் பேசக்கூடியவங்க ஒரே ஒரு தேவன் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்ககிட்ட டெப்தா உட்காந்து நம்ம பேசி கேட்க போனா இவரும் தேவன் அவரும் தேவன் அப்படின்றீங்க. இல்லைன்னா பிதா மட்டும் தேவன், குமாரன் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுறீங்க. இந்த வசனங்களை எடுத்து வச்சு திரும்ப திரும்ப பாருங்க. சகரியா 14வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஒரே ஒரு கர்த்தர். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பிரதான கற்பனையை மீறிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர், உங்களுக்கே தெரியாம. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஒரே ஒரு ஆவியானவர், ஒரே பிதா, ஒரே தேவன், ஒரே கர்த்தர் பார்த்தோமா? இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் பார்ப்போம். இது சவுல் தமஸ்குக்கு போற வழியில நடந்த ஒரு விஷயம். இதை நம்ம பழைய வீடியோக்கள்ல இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். உண்மையை ஆண்டவரை தேடுறவங்களுக்கு, ஐயோ இத்தனை நாள் அவரை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனேன்னு உங்க மனசு குத்தப்படும். இங்க பாருங்க, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்க கர்த்தர் தன்னை என்னன்னு சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்றார். கர்த்தரே தேவன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கோம். அந்த கர்த்தர் தான் யாரு? இயேசு.
தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றத தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சவுல் பவுலா மாறுறாரு, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறார். அவங்க எங்கேயும் போய் என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவே கிறிஸ்துன்னு சொன்னாங்க. கிறிஸ்துன்னா பல பேருக்கு அதோட அர்த்தமே தெரில. அப்படியே சாதாரணமாக சொல்லிடுறீங்க, அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. ஆனால் கிறிஸ்துக்கு ஒரு வசனத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? கடைசியாக பார்ப்போம், கிறிஸ்துனா யாருன்னு பார்ப்போம். வாயால் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க. கிறிஸ்துனா என்னன்னே தெரியாமல் ஏசு கிறிஸ்துன்னு இனிமேல் உங்கள் வாயால் அறிக்கை பண்ணாதீங்க. 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நான் அவரிடத்துல கேட்டேன் அப்படின்லாம் இல்லை, நாங்கள். இவங்க எல்லாரும் அப்போஸ்தலர்கள்லாம் யார் கூட இருந்தாங்க? ஏசு கிறிஸ்துவோட இருந்தாங்க. ஏசு கிறிஸ்து கிட்ட தான் அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க, ஏசு கிறிஸ்துகிட்ட தான் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு பேசுகிறாங்களே. அந்த 1 யோவான் 1 முதலிருந்து படித்து பாருங்க, தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கலாத்தியர் 4:6 பாருங்க. மேலும் நாங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஏற்கனவே பார்த்தோம், ஒரே ஒரு ஆவியானவர் தான். இங்கே இதை படித்ததும் குமாரனுடைய ஆவி வேற பிதாவினுடைய ஆவி வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிப்பீங்க? ஒரே ஒரு ஆவியானவர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் வசனம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். மாம்சத்துல வெளிப்பட்டது தான் என்னது, அவர் குமாரன் எனப்படுவார். எனப்படுவார்னா அப்படி சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 15:45 பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த ஆதாம் யாரு? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து தான் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இயேசுவானவரே கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்ன்றதை பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவன்றதை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்ததுல பாருங்க, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஒரே ஒரு ஆவியானவர். அந்த ஆவியானவர் யாரு? கர்த்தர். கர்த்தரே ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வசனங்களை சேர்த்து பாருங்க. இந்த வசனத்துல எதையும் புரட்டல, அவ்வளோ நேரடியா இருக்கு. கர்த்தரே ஆவியானவர். பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு ஒரு இடத்துல இருக்கு ஒரு வசனம். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவன் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர். நான் போவேன், ஆனா திரும்பி வருவேன், உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது எல்லாருக்குமான வார்த்தை கிடையாது, அவருடைய மனவாட்டி சபைக்கான வார்த்தைகள். அவருடைய ஆடுக்கு மட்டும்தாங்க அவருடைய சத்தம் கேட்கும். மற்றவங்களால விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்க முடியலன்னா எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை தெரியுமா? பல பேர் இந்த வசனங்களை கேட்குறீங்க, கேட்டுட்டு எப்பயும் போல உங்களுடைய நடவடிக்கைகளே நீங்கள் இருக்கீங்க. தேவனை விசுவாசிக்கல, ஒரே ஒரு தேவன்றதை விசுவாசிக்கல. திருத்துவம் அப்படின்ற ஒரு கள்ள போதனைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் அடுத்து வரதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றுலையே நம்ம இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரே ஒரு தேவன், ஒரே பிதா, ஒரே ஒரு கர்த்தர் அப்படின்றத பார்த்தோம். ஒரே ஒரு ஆவியானவன்றதை பார்த்தோம். அந்த ஆவியானவர் யாரு? ஏசு கிறிஸ்து அப்படின்றத இப்போ பார்த்துருக்கோமா? அடுத்து பாருங்க, 1 ராஜாக்கள் 18:21 இது எலியா. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இன்னைக்கு நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக தான் இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்குறேன், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒரே தேவன் அப்படின்ட்டு உங்களால் அறிக்கை பண்ண முடியலையா? மனுஷர் முன்பாக தேவன் ஒருவரே அப்படின்னு உங்களால் சொல்ல முடியலையா? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ண முடியலையா? தேவனும் உங்களை குறித்து வெட்கப்படுவார். நீங்கள் திருத்துவம் அப்படின்னு ஒரு கன்றுக்குட்டி உபதேசத்துக்குள்ள நீங்க உட்காந்துருக்கீங்க. ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே பன்மையில சொன்னாங்க. ஒரு கண்ணுக்குட்டியை பார்க்குறாங்க,
தெய்வங்கள் இவைகளேன்றாங்க. ஒரே தேவன் சொல்றாங்க, ஆனா 3 பேருன்னு சொல்றது. இதுதான் கன்றுக்குட்டி உபதேசம். அதைத்தான் நீங்க உங்களை அறியாம செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் அறியல. ஆனா கடவுள் இந்த ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு இவ்வளவு வசனத்தை காட்டும்போது விழித்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பயப்படுங்க, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. உபாகமம் 4:39 பாருங்க. ஆகையால் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. இன்னைக்கு இந்த வசனத்தை பாக்குறீங்கன்னா, நீங்க இந்த நாளில இதை அறிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க மனதில் இதை சிந்திங்க. உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை. 3 பேரெல்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது பாருங்க, யோவான் 14வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இந்த 7வது வசனத்துல பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிஞ்சிருப்பீங்க. நீங்க பிதா இவர் இல்லை நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இன்னும் இயேசு கிறிஸ்து யாருன்றதை நீங்க அறியல. வசனத்தின்படி அவர் யாருன்றதை நீங்க அறியல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? குமாரனாய் வெளிப்பட்டார். ஏசாயா 9:6 நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமம் என்னது? ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர்தான் பிதா. அதுதான் தீர்க்க தரிசனமே. அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க நம்பல, தேவனை நீங்க நம்பல, நீங்க மனுஷங்களை நம்புறீங்க, அவங்களுடைய கட்டுக்கதைகளை நம்புறீங்க. இங்க எப்படி சொல்லிட்டார் பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு அப்பா மாதிரியே ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என் அப்பா போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? நீங்கள் என்னைய பார்த்துட்டீங்கல்ல, எங்கள் அப்பாவை பார்த்துட்டீங்கன்னு எந்த பிள்ளையா சொல்லுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள்னு எப்படி சொல்றார்? உடனே பாருங்க, பிலிப்புக்கு ஒரு டவுட். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அவன் இன்னும் அறியலை. மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து தான் பிதான்றதை இன்னும் அறியலை. அதனால தான் இப்படி ஒரு அவிசுவாசமான ஒரு கேள்வி. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை பார்த்தாச்சுன்னா பிதாவை நீ பார்த்தாச்சு அப்படின்றாரு. பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும்னு சொல்லும்போது, பிதா இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லாம நான் உங்களுடனே இத்தனை காலம் இருந்தும் நீ என்னை தெரிஞ்சுக்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் பிதான்றதை சொல்றாரு. அங்க இந்த வசனத்தை ஆண்டவரோட துணையோட படிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே நம்ம படிக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தோட, நான் அவ்வளோ படிச்சுட்டேன்ற எண்ணத்தோட நீங்க வேதத்தை எடுக்காதீங்க. தேவனே, மறைப்பொருள்களையும் ரகசியங்களையும் விளக்குகிற நீர் மாத்திரமே ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படுத்தும், நீர் சொல்லும் ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள அந்த ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு படிக்கும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். எத்தனையோ நாள் இந்த வேதத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல எப்படி வருது பார்த்தீங்களா? இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இயேசு ஏற்கனவே என்னது, இவர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னு பார்த்தோமா? இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவன்றதை பார்த்தோமா? இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் பிதா. ஒரே பிதா உண்டு எங்களுக்கு, அவர் தேவன் சொன்னாங்களா? இயேசு கிறிஸ்து தான் தேவன். பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவர் தான் கர்த்தர், இவர் தான் தேவன், இவர் தான் பிதான்னு தெளிவா இருக்கு. ஆனாலும் இதை பார்க்குறவங்க படிக்கிறவங்களால விசுவாசிக்க முடியலன்னா நீங்கள் கண் இருந்தும் குருடர்கள், உங்கள் இருதயம் குணப்படாதபடிக்கு மந்தமா இருக்குது. அது மிக பரிதாபமான நிலை. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்.
வந்தது தேவன்னு நீங்க விசுவாசிச்சாதான், தேவன் உங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சாதான் உங்க பாவத்துக்கு மீட்பு உண்டு. இல்லைன்னா மீட்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. இவர் வேற அவர் வேற நீங்க நினைச்சு நீங்க மன்னிப்பு கேட்கும்போது மீட்பு கிடையாது. தேவனே உங்களுக்காக மாம்சத்துல வெளிப்பட்டா நீங்க விசுவாசிக்காம அந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது. லூக்கா 10வது அதிகாரம் 22வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். இப்ப இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் காட்டியும் பல பேர்னால அதை ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாதுன்னா, பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். தேவன் அனுமதி கொடுக்காம உங்களால் இதை அறிஞ்சிக்க முடியாது. நீங்க அவருடைய ஆடா இருந்தா மாத்திரம்தான் இது உங்களால் அறிஞ்சிக்க முடியும். ஆண்டவர் பொதுவா மக்கள்கிட்ட பேசும்போது ஊமைகளா சொல்றார். ஆனா தன்னுடைய சீஷர்கள்ட்ட பேசும்போது விளக்கம் சொல்றார், அதோட ரகசியத்தை சொல்றார். அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டதுன்னு சொல்றார். ரகசியம் அவருடைய பிள்ளைங்களுக்கு தான், மனவாட்டி சபைக்கு மாத்திரம்தான், மற்ற சபைக்கு கிடையாது, கள்ள சபைக்கு கிடையாது, கள்ள போதகத்தை நம்புறவங்களுக்கு அது கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த ஏற்கனவே நம்ம முதலேருந்து இதை ஒரு ரீகால் பண்ணுவோம். முதல்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரே பிதா உண்டு, ஒரே தேவன் உண்டு, ஒரே ஒரு கர்த்தர் உண்டு, ஒரே ஒரு ஆவியானவர் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இயேசு கிறிஸ்து தான் யாரு? ஆவியானவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அப்படின்றத சவுல் கிட்ட பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இதெல்லாம் படிச்சோம். அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆவியானவர். இதுல என்ன தெரியுது? இந்த வசனத்துல அவர் தான் பிதா. இந்த தேவன் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அடுத்து பாருங்க, ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நிறைய பேர் சொல்றாங்க பிதாதான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்னு. இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. கர்த்தர் தான் பிதா, ஒரே ஒரு பிதா, அவர் தான் யாரு? கர்த்தர். இந்த கர்த்தர் தான் யாரு? இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்க பிதா. உங்க பிதா யாருன்னே தெரியாம நாங்க அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆவியை பெற்றோன்ட்டு நீங்க பரிசுத்தாவியில பேசுறதா சொல்றீங்களே, அது எந்த ஆவி? அது எந்த ஆவி? உங்க அப்பா யாருன்னே தெரியாம அது என்ன ஆவி? அது தேவன் உங்கள் பிதாவா இருந்தா அவர் அறிஞ்சிருக்க மாட்டீங்களா? நீங்க அவருடைய ஆவியை நீங்க பெற்றிருக்கீங்கன்னா ஒரே ஒரு தேவன் கூட உங்களுக்கு இன்னும் தெரியல. இது பேஸ். இந்த பேஸே உங்களுக்கு தெரியாம அவருடைய ஆவியை பெற்றுட்டோன்னு எப்படி சொல்றீங்க? அவருடைய ஆவியை பெற்றாதான் நீங்கள் மீட்கப்படும் நாள்ல மீட்கப்பட முடியும். அதுதான் முத்திரை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கு. யாரு மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானா? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு நம்ம பிள்ளைகள்னா நமக்கு அவர் யார்? பிதா. பிதா தான் வந்தார் உங்களை மீட்க. யார் வந்தா? பிதாவே இறங்கி வந்தார், மனுஷ உருவத்துல வந்தார். அதுக்காக அவரை 2ஆம் நபர்னு சொல்லிடுவீங்களா? இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. திருத்துவம் பேசக்கூடியவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, இது டைரக்டான வசனம். திருத்துவம் பேசக்கூடியவங்க இனி வாயை திறக்காதீங்க, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாதீங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபையை எப்படி சம்பாதித்து கொண்டாராம் தேவன்? தம்முடைய சுய இரத்தத்தினாலே. வசனம் பொய் சொல்லுமா? உங்ககிட்ட இருக்க வேதத்தையும் திறந்து பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, சுய ரத்தம், அவருடைய சுய ரத்தம். அப்ப வந்தது யாரு? தேவன். தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார். வசனத்துக்கு இடம் கொடுங்க.
அவரில் இடரல் அடையாதிருங்கள், கிறிஸ்துவில் இடரல் அடையாதிருங்கள். இப்போ இந்த சிம்பிள் பார்க்குறீங்கல்ல, அது 3 6 இன்டர்லாக் சிம்பிள். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு ட்ரினிட்டி சிம்பிள். கீழே பாருங்க, இது ஒரு 6, அது ஒரு 6, அது ஒரு 6, 3 பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது 666. இப்போ பாருங்க, பிதா ஒருத்தர், குமாரன் ஒருத்தர், பரிசுத்தாவி ஒருத்தர், 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இது வந்து என்னது? இது திரித்துவத்தோட சிம்பிள். திரித்துவம் அப்படின்றதா என்னது? அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை. வெறும் சிம்பிளை காமிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அடுத்த வசனத்தில் பார்ப்போமா? 1 யோவான் 5:1. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்கள் தேவனால் பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்க. நிக்கோதேமிட்ட பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆவியினால் பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அது உள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். தேவனால் பிறந்திருக்கணும். எப்படி பிறந்திருக்கணும்? இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவர் கிறிஸ்து என்று சொல்லுகிற எவனும் நீங்கள் இல்லை, விசுவாசிக்கணும். இயேசுவானவர் கிறிஸ்துன்னு விசுவாசிக்கணும். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நீ உண்மையிலே அவர்கிட்ட அன்பு கூறுனா அவரோட பிள்ளை மேலே நீ அன்பாக இருப்ப. தேவனுடைய பிள்ளைங்கள் மேலே, தேவனால் பிறந்த பிள்ளைங்கள் மேலே உங்களால் அன்பாக இருக்க முடியலையா? நீங்கள் அவரால் பிறக்கலை. ரோமர் 9:5 பாருங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல என்ன பார்த்தோம்? இயேசுவானவரே கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கணுமா? இந்த கிறிஸ்து யார்? இதோட அர்த்தம் இந்த இருக்கு பாருங்க. டைரக்டான வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். கிறிஸ்துனா யாரு? சர்வத்திற்கும் மேலான தேவன். முடிஞ்சதா? இந்த கிறிஸ்து தான் ஆவியானவர். இந்த கிறிஸ்து தான் யாரு? பிதா. அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன். கிறிஸ்து தான் தேவன். இயேசுவானவரே கிறிஸ்து அப்படின்னு தான் பவுல் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணினாங்க. ஆனால் இன்னைக்கு சபைகளில் பிரசங்கிக்கப்படக்கூடிய பிரசங்கம் எப்படிப்பட்டது? திரித்துவம். திரித்துவம் சரியா? இங்கே பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 பாருங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசுவானவரே கிறிஸ்து அப்படின்ட்டு அறிக்கை பண்ணணும் நீங்கள். அவர் தான் தேவன் அப்படின்னு. அவர் ஒருவரே தேவன். என் தேவன் தான், என் பிதா தான் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், பிதா தான் தன்னுடைய பிள்ளையாகி எனக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அதைத்தான் நீங்கள் அறிக்கை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்குள்ள இருக்க ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறது வசனத்தின்படி. அடுத்த வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. நீங்கள் வந்து சாதாரணமாக இதை எடுத்துறீங்க இந்த வசனத்தோட அர்த்தத்தை. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவர் தான், நாங்களும் தான் சொல்கிறோம் அவர் தேவன் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசுவானவரே கிறிஸ்து. கிறிஸ்து யாரு? சர்வத்திற்கும் மேலான தேவன். ஒரே ஒரு தேவன் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு கர்த்தர் தான், ஒரே ஒரு ஆவியானவர் தான், ஒரே ஒரு பிதா தான். அது யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. நீங்கள் அவருடைய சபையாக இருந்தீங்கன்னா அவர் தேவன் தான் உங்களுக்காக வந்தான்றதை உங்களால் பிலீவ் பண்ண முடியும். நீங்க நல்லா பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி தேவனால் உண்டானதா இல்லை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியா? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவின்றது திருத்துவத்தை போதிக்கக்கூடிய ஆவி, திருத்துவத்தை நம்பக்கூடிய ஆவி. ஏன்னா தேவன் ஒருவரே. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். யார் அது? இயேசு கிறிஸ்து. அவரே ஆவியானவர், அவரே கர்த்தர், அவரே தேவன், அவரே பிதா. இதை உங்களால் விசுவாசிக்க முடியலனா, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனோட ஆவி அதுவே. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. இப்பொழுது நீங்கள் நிதானிச்சு பாருங்க, இந்த வசனத்தின்படி நிதானிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி தேவனுடைய ஆவியா இல்லை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியா? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறது. தேவனே என்னை மன்னிங்க, புதுசாக நான் படிக்கிற ஆண்டவரை நீங்கள் எனக்கு போதிங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கப்பா,
உங்களுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எந்த மனுஷனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு போதனை, மனுஷனுடைய போதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. இது சாதாரண ஒரு சத்தம். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆடுகள் தேவனை நோக்கி வாங்க அப்படின்றது தான். நீங்கள் வரும்போது, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய உறவு இருக்கும்போது தேவன் உங்களுக்கு போதிப்பார். உங்களுக்கு வேறு ஒருவரும் போதிக்க வேண்டுவதில்லை. அவனுக்குள் இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும். வேறு ஒருவரும் போதிக்க வேண்டுவதில்லை. தேவன் உங்கள் கூடயே இருந்து உங்களை வழி நடத்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பாருங்க, எனக்கு போன வீடியோவோட கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்துல பிராக்கெட்ல இருக்கும், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களை, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். அது என்ன, அப்புறம் ஏன் அது இருக்கு, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னாங்க. இதுக்கு நான் சொல்ற விளக்கத்தோட நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ முன்னாடி உள்ள ஒரு மொத வந்த தமிழ் பைபிள் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேஜுக்கு கீழே போட்டிருப்பாங்க ஒரு லைன். கத்தோலிக்க பைபிள்லேயே போட்டிருப்பாங்க, தமிழ் பைபிளில். இப்பயும் கூட சில மலையாள பைபிள்களில் இது இருக்குது. சரிங்களா? அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு கத்தோலிக்க பாதிரியார் தன்னுடைய சொந்த கருத்தாக இதை எழுதியிருக்கிறாரு, அதனால தான் இதை நாங்கள் பிராக்கெட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு இருக்கும். இது ஆண்டவருடைய வசனம் கிடையாது. இது பின்னாடி சேர்க்கப்பட்டதுனால அதை பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்படி பின்னாடி சேர்க்கலாமா அப்படின்றது தான் இது. நீதிமொழிகள் 30:6 பாருங்க, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அதனால தான் நான் சொல்றது, ஒரு வசனத்துக்கு விளக்கமா இன்னொரு வசனத்தை மட்டும் கொடுங்க, நீங்க அதுக்கு விளக்கம் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அதை நம்ப வேணாம்னு ஏன் சொல்றேன்னா, அது தவறான ஒன்றா தான் இருக்கும். ஆண்டவரோட வார்த்தைக்கு மனுஷனால அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த வசனம் பாருங்க, இதுதான், ஏன்னா இது இங்கே இந்த வசனம் இப்படி இருக்குது, இப்படி தான் நீங்கள் சொல்லலாமே ஒழிய, சுட்டி காட்டலாமே ஒழிய, உங்களுடைய சொந்த கருத்தை, ஒரு கதை, ஒரு நடந்த நிகழ்வை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு 2 வசனத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. சபைக்கு வசனங்கள் நிறைய போய் சேரணும். ஏன்னா அதுதான் ஆண்டவரோட வார்த்தை. அடுத்தது பாருங்க, உபாகமம் 4:2, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆனால் இந்த பிராக்கெட்டில் இப்படி சேர்த்ததோட பலன் அந்த ஆளுக்கு கண்டிப்பாக சேரும். உபாகமம் 12:32 பாருங்க, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அடுத்து பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்க இப்படி ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, தேவன் ஒருத்தர் தான், அவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் எனக்கு போதிப்பார், அவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஒருவரே தேவன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே தேவன் அப்படின்னு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை நம்பி ஆண்டவரை நீங்கள் தேடும்போது இந்த உலகம் உங்களை பகைக்கும். யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த உலகம் நம்மை பகைக்கும், கண்டிப்பாக பகைக்கும், எல்லா விதத்திலையும் பகைக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் தேவன் கொடுக்குற சமாதானம் மிகப்பெரிய ஒரு சமாதானம். ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. தேவனுடைய வருகை மிக சமீபம். அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஆனால் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. வசனங்களை குறித்து வச்சு படிங்க. சரிங்களா? தேவனிடத்தில் திரும்புங்க. பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம பிள்ளையும் தெரிஞ்சிருக்கணும், தேவன் ஒருத்தர் தான்றதை தெரிஞ்சிருக்கணும். எதையோ நம்ம கற்றுத்தரோம், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எங்கெங்கேயோ அனுப்புகிறோம், ஆனால் நம்மளுடைய தேவனை பற்றி நம்ம சரியாக சொல்லித்தரதில்லை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆண்டவருடைய ரகசியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? இன்னும் தேவனுக்கு சித்தமானால் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.